Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, இ-சேவை மையம் வச்சு நடத்துகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நான் எனக்கே நான் அப்ளை பண்ணுறேன், என் ரிலேஷனுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுமே அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா சிட்டிசன் மூலமா வரலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இ-சேவை மூலம் ஐடி மூலமும் வரலாம். எப்படி வந்தீங்கனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது பேஜில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் 115, அதாவது ஓபிசி அதர் பேக்வேர்டு கிளாஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மஸ்ட்டுன்னு சொல்லிடுறேன் பாருங்க. பிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா அதர் பேக்வேர்டு கிளாஸ். பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிசின்னு சொன்னால் தெரியும், ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பிசின்னு சொன்னால் தெரியாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓபிசின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த கேஷ் தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம் எழுதுகிற பார்த்தீங்களா அங்கே யூஸ் ஆகும். ப்ளஸ் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த எக்ஸாமில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு எல்லாமே இது பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ப்ரியாரிட்டி கூட. சில பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் கூட இருக்குது. அதனால் இந்த சர்டிஃபிகேட் எல்லாரும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இதோட பீரியட் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் நினைக்கிறேன். 2 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணி தான் இருக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ஃபோட்டோ, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட். அதாவது ஒரு வேளை நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாலோ அது இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு கிடையாது, எப்படி சொல்கிறது, மேண்டட்டரி கிடையாது, ஆப்ஷனல் தான். இந்த ஆப்ஷன் இருந்தால் போதும், இதை வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்களோட ஜாதி சான்றிதழ் ஒரிஜினல் இருக்கணும். ஒரிஜினல் இல்லை, ஜெராக்ஸ் தான் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா 2010க்கு முன்னாடி எடுத்த ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிறவங்க கூட அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் ரிஜெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் திரும்ப ஆன்லைனில் புது அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்டேட் பண்ணி தான் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மேண்டட்டரி. ஓவராலாக நம்ம பார்த்தாச்சு. இதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு சொல்லி உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் சரிங்களா. இந்த அதர் பேக்வேர்டு கிளாஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குமே கேன் நம்பர் மஸ்ட்டு. கேன் நம்பர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். கேன் நம்பர் இருக்கிறவங்க கண்டிப்பாக கேன் நம்பர் போட்டு வந்துருங்க. எனக்கு கேன் நம்பரே இல்லை அப்படிங்கிறவங்க கேன் நம்பர் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துருங்க. கேன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு ஆல்ரெடி கேன் நம்பர் இருக்குது. சர்ச் பண்ணி உள்ள வரேன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கேன் நம்பர் இருக்குது, எனக்கு ஆல்ரெடி சர்டிஃபிகேட்டில் எடுத்திருக்கேன், ஆனால் எனக்கு அந்த கேன் நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த இடத்துல அவங்களோட ஆதார் நம்பர் போட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. கேன் நம்பர் இருந்தால் இதிலே ஷோ ஆயிடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் இந்த இடத்துல என்டர் போட்டிங்கன்னா எல்லாம் காட்டும். இதில் நீங்கள் ஒருவேளை பழைய டீட்டெயிலாக இருந்தால் நீங்கள் எடிட் கார்டு கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எனக்கு இதே ஆப்ஷன் இதே அட்ரஸ் ப்ரூஃப் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க, ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு பேஜஸ் ஓப்பன் ஆகும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது எல்லாமே ஹைடாக இருக்கும், நம்ம எதுவும் பண்ண முடியாது. கீழே பார்த்தீங்கன்னா அதில் உங்களோட கேஷ் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர்னு கேட்கும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும். சர்வீஸ் பண்ணிங்களா, பிஸ்னஸ் பண்ணிங்களா, இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணிங்களா கேட்கும், இல்லை ஸ்டூடெண்ட்டான்னு கேட்கும். இது உங்களோட என்ன கான்செப்டோ நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் அதர்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க மாதிரி கேட்கும். நான் ஸ்டூடெண்ட் கொடுத்துறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட், அதாவது அவங்களோட அப்பா உயிரோடு இருக்காங்களா இல்லையா இந்த மாதிரி கேட்கும். எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது வேலை செய்கிறாங்களான்னு கேட்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, இல்லை எம்ப்ளாயினா எம்ப்ளாயி, அன்எம்ப்ளாயினா கொடுத்துருங்க சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா இருக்காங்களா இல்லையான்னு கேட்கும். அது எஸ்னா கொடுங்க, இல்லை நோனா நோ கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் கொடுக்கும், இதை நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ, அடுத்து அட்ரஸ் ப்ரூஃப் எனி, அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன். இது 4 தான் மேண்டட்டரி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ளஸ் அதர் டாக்குமெண்ட், அது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் இன்கம்னு போட்டிருக்கு. ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு டவுட் வந்தால் மட்டும்தான் அவங்க இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஃபஸ்ட் நீங்கள் இந்த 4 ப்ரூஃப்மே வச்சு அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளை பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக கீழே மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு வரும். இது பார்த்தீங்கன்னா மேண்டட்டரி. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோங்கிற பேர் வச்சுருங்க, அட்ரஸ் ப்ரூஃபுங்கிற பேர் வச்சுருங்க, கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்லோட் ஆகும். மற்றபடி நம்பர்ஸு கோலன் அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல சப்மிட் ஆகாது. அது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். அதையுமே இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். இந்த 4மே அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட் கொடுப்பாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒப்புகை சீட் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு 15 டேஸில் உங்களுக்கு கால் வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படின்னா விஏஓ கூப்பிடுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் தான். இல்லைன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆர்ஐ தாசில்தார் சொல்லி அப்படியே மாறி போச்சுன்னா உங்களுக்கு ஓகே ஆயிரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை
சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். இதில் ஏதாவது கண்டிப்பாக சந்தேகம், ஏதாவது டவுட்டு ரொம்ப இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம டிஎன்ஏஜிஓவில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது மிஸ்டேக்கு அந்த மாதிரி தப்பு வருது, என்னால் பண்ண முடியல அப்படிங்கிற மட்டும் கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப் வாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் டிப்ஸ் நிறைய சொல்லிக் கொடுப்பேன், ட்ரிக்ஸ் நிறைய சொல்லிக் கொடுப்பேன். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.